மடப்புறம் கோயிலில் அஜித்குமார்னு ஒரு பையன் செயினை நம்ம 9 பவுன் செயின் எடுத்திருக்காம்பா. 4 மணிக்குள்ள ரெக்கவரி கொடுத்துருங்க. ஒரே வார்த்தை, ஒரு இவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. 4 மணிக்குள்ள ரெக்கவரி கொடுத்துருங்க. ரெக்கவரினா எந்த மோடில் கொடுக்குறது? இதான் ரெக்கவரி. சரி, நகை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. நகை எடுத்ததுக்கான சிசிடிவி இருக்கா? இல்லை. நகை காருக்குள்ள இருந்துச்சா? தெரியல. எந்த ஒரு பெண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடிய, சர்ச்சுக்கு செல்லக்கூடிய, இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துக்கு செல்லக்கூடிய, திருமணத்துக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் சத்தியமா நகையை கழட்டி பைக்குள்ள வச்சுட்டு போக மாட்டான். எல்லாருக்கும் பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நகை இருந்தால் நகை நம்ம போட்டு தான் போவோம். நகையை போட்டு தான் கோயிலுக்குள்ள போவாங்க. ஆனால் இவங்க நகையை ஸ்கேன் சென்டருக்கு போனாங்களாம். ஸ்கேன் சென்டர் வந்து இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதனால நகையை வந்து கழட்டி பர்சுக்குள்ள வச்சாங்களாம். திருமங்கலத்திலிருந்து மடப்புறத்துக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வைத்திருந்த அந்த நிக்கிதா அந்த மடப்புறம் கோவிலுடைய காவலாளிட்டு எதுக்கு வண்டியை கொடுக்கணும்? அது என்ன லீலா பேலஸா? நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கிங்கில் போட்டுருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். இல்லை ஐடிசி சோலா கிராண்டா கோவில். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.